டேய் இன்னைக்கு வந்து போர்ட் மீட்டிங் ஆஃபீஸில் எப்படி நம்ம வந்து மேனேஜர் வந்துருவார். போர்ட் மீட்டிங்கில் நம்ம இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் நமக்கு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை ப்ரமோஷனோ ஜாப் செக்யூரிட்டியோ ஏதோ ஒன்று மேனேஜரை புகழ்ந்து தள்ளிடணும். என்ன புரியுதா? எடுத்துட்டியா? நம்மளாம் அடிச்சு தள்ளிடுவான். நமக்கு இது ஒரு உலகத்திலே மிக சிறந்த தற்காப்பு கலை. அடிச்சு நவுத்திடுறோம் இன்னைக்கு, புரியுதா? அப்பதான் நாளைக்கு எல்லாருமே நாளைக்கு ஏதாவது ஒரு அமைச்சர்ல இருந்து அமைச்சர் ஏதாவது ஒரு பெரிய பொறுப்புல இருக்க முடியும். மேனேஜர் வர ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ஸ்டார்ட் பண்ணு. பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய தலைவரை நேற்று நான் சீண்டினேன், நெருப்பாக கொதித்தார். காலை அவரை தீண்டினேன், குழுகுழுவென இருந்தார். அப்படி என்றால் இந்த மக்களுக்கு எப்ப எந்த வெப்பநிலை தேவையோ அந்த வெப்பநிலைக்கு தன்னுடைய உடலை மாற்றிக்கொண்டு இந்த அலுவலகத்துக்காக இந்த நாட்டுக்காக அவர் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கிறார். எனக்கு காதல் லவ் ஃபெயிலியருங்க. வேலையும் இல்லை, காரும் இல்லைங்க. இல்லை, நான் இங்கே தான் பேசுகிறேன். ரொம்ப எட்டி பார்த்து ஒரு செய்தி வந்துடணும். சட்டென திரும்பியவர் பட்டண பதறியவர் அப்படின்னு வந்துடணும். செய்தி வந்துடணும். எனக்கு காதல் ஃபெயிலியர். எனக்காக இந்த எம்எல்ஏ இது அலுவலகங்கள் எல்லாருக்குமே ஒரு கார் வாங்கி கொடுக்கறதுக்காக மேனேஜர் வந்து சொல்லியிருக்கிறார். நீங்க சொன்னீங்க அப்படி வாங்கக்கூடிய கார் வந்து ஒரு லோ பட்ஜெட்ல இருக்கக்கூடிய காரா இல்லாம ஒரு இனோவா, ஒரு BMW, கியா, ஸ்கோடா இந்த மாதிரி நீங்க ஒரு காரா வாங்கி கொடுத்தா அது இன்னும் நல்லா இருக்கும். இப்ப கியால ஒரு 8 சீட்டர் கார் ஒன்று வந்திருக்கு, ஃபேமிலியோட லாங் ட்ரிப் போகலாம் அப்படின்னு வந்திருக்கு. அதை அவர் செய்வார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏனால் அவர் செய்யக்கூடிய தங்கமானவர், பண்பானவர், நாணயமானவர். நாணயத்துக்கு இன்னொரு பெயர் சில்ற. மாண்புமிகு பேரவைத் தலைவரே, மேனேஜர் அவர்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். தஞ்சாவூர் ஜில்லாக்காரி கச்சேரிக்கு வாயண்டி. நம்ம தலைவர் அப்பவே தஞ்சாவூர் சோழ தேசத்தை பற்றிலாம் பேசியிருக்காரு. நம்ம தலைவர் பார்த்தாலே எதிரி ஆளுங்கெல்லாம் கலங்குறானுங்க. ஆப்போசிட் கம்பெனிக்காரங்கெல்லாம் பயத்தில் இருக்காங்க. என்ன தலைவரே கத்தா? சட்ட சரி பண்ணு. ஜாக்கி 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 மாதிரி இருக்கீங்க. ஜாக்கி சான். மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கும் மேனேஜர் அவர்களுக்கும் என் வணக்கம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வாயில தான் வடை சுடுவாங்க. ஆனால் நாங்கள் மட்டும்தான் புதுசாக சுட்ட வடையை சுவையாகவும் கொடுப்போம், சூப்பராகவும் கொடுப்போம் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. உங்களை கலாய்க்குது. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன். நன்றி. யார் எழுதி கொடுத்தாத? மாண்புமிகு பேரவைத் தலைவரே, எங்க தலைவர் மோதனும் முடிவு பண்ணிட்டா மன்னரும் பார்க்க மாட்டேன், மந்திரியும் பார்க்க மாட்டேன். அப்படிப்பட்ட என் தலைவர் தான் அவரு. எழுதி ஒழுங்கா படிக்கல. பேர் மரியமா? நான் இதற்கு முன்னால் அவரிட பயணம் செய்து கொண்டிருக்கும் போது இலக்கியங்களில் அவர் இலக்கியமாக இருக்கிறார். அப்போது அவர் என்னிடம் உடனே ஒரு பாடலை பாடினார், இலக்கிய கவிதை ஒன்றை பாடினார். முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நிலத்தை பிரித்து வெத்துக்கள் நிலக்கும் என்று. அப்போது அவர் பாடிய அந்த பாடலை பார்க்கும் பொழுது பொன்மகள் வந்தாள் என்று அவர் பெண்களை அழகாக வர்ணித்து ஒரு பண்ணி கொடுத்தாரு. உண்மையிலேயே இன்று இவரை நான் பார்க்கும் போது தனியாருக்கு இன்னைக்கு பேருந்துகள் வந்து போயிடுச்சு என்று சொல்கிறார்கள். அப்படி அல்ல, இருக்கின்ற மாநிலத்தில் இருந்து கொண்டு
பக்கத்து மாநில தொழிலாளர்களுக்காகவும் கவலைப்படக்கூடிய ஒப்பற்ற ஜீவனாக இன்று இவர் இருக்கிறார் என்றால் எங்கள் தலையெழுத்து இது. எங்கள் தலையெழுத்தையும் அவர் மாத்த போகிறார். சேர் ரொம்ப நேரம் உட்காந்து வலிக்குது, காலை வலிக்குது. இது மட்டும் இல்லாம நம்ம தலைவர் நடிச்ச படத்துல மட்டும் இல்லாம தலைவருக்காகவே நிறைய பாடல்களும் எழுதியிருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார், தனியாருக்கு தான் கொடுத்தார், அவர் தாரை வார்த்து கொடுத்தார், என்ன அவர் தாரை வார்த்து கொடுத்தார் அப்படின்னு நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. உட்காருமா. நன்றி நன்றி நீ தலைவர். பேச வேணாமா, உட்காருமா. உட்கார், மைக் கொடுக்காதீங்க பொம்பளை. நான் புகழ்றேன் பாருங்க தலைவர். டோல் டோல் தான் அடிக்கிறா அப்படின்னு நம்ம தலைவர் அப்பவே பாடி, யாருக்காக? இந்த தோல் கலைஞர் இருக்காங்களே அவங்களுக்காகவே பாடி இருக்காரு. எனக்கே தெரியாது இதெல்லாம். ஆப்போசிட் கம்பெனிக்காரன் ஊழல் பண்ணது மட்டும் எங்க தலைவர் தட்டி கேட்கல, அவர் பண்ண ஊழல் அவரே தட்டி கேட்பாரு. உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? இல்ல தலைவரே, புதுசா ஆபீஸ் மாத்திரம்ல 5 கோடிக்கு, அது சொன்ன தலைவரே. எல்லாமே தப்பா படிப்பான். நீங்க என்ன மட்டும் பார்த்துக்கோங்க. அயராத உழைக்கும் எங்க தலைவர், ஆஃப் டே லீவ் எடுக்காத இருக்கும் ஆதி படத்து போல போர் அடிக்காத தலைவர் அவர்தான் எங்க வெற்றி தலைவர். உட்காருப்பா, உட்காருப்பா. சிரிக்காதீங்க, சிரிக்காதீங்க. எல்லாரும் அப்படிதான் படிக்கிறீங்க. உட்காருங்க, உட்காருப்பா. நான் பாத்துக்கிறேன். மாதிரி தெரியுது. உட்காரு, உட்காரு. அதாவது தெரியுது. ஒரு நாள் நானும் அவரும் ஒரு ஷூட்டிங்காக சென்றிருந்தோம். அப்போது அங்கே ஒரு பெண்மணி நின்று கொண்டிருந்தார். பார்ப்பதற்கே மெலிந்த தோற்றத்தோடு இருந்தார். அவர் நல்லா சாப்பிட்டிருக்க மாட்டார். உடல் எடை மிகவும் மெல்லிய இருந்தார். அப்போது எங்கள் தலைவர் சென்று அந்த பெண்ணினுடைய ஆடையை தப்பாகுதுண்ணா, ஊட்டச்சத்து குறைபாடுன்னு நான் சொல்ல வந்தேன். இவர் சிரிக்கிறேன்னு நினைக்காத, சப்புன்னு அடிச்சிருவேன் நானு. மரியாதை அவ்வளவுதான். ரெண்டு தடவை சட்டமன்றத்தில் சிரிக்கிறேங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பேசுறது. உண்மை உட்காந்து தான் அமைதியா இருப்பீங்க நீங்களாம். நம்ம மேனேஜரு இப்போ இருக்கிற விஷயத்த மட்டும் யோசிக்கல, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மேனேஜர் யோசிச்சிருக்காரு. கரிகால கோலை போல கருத்திருக்குது குழல். நம்ம தலைவர் இப்போ இல்ல, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு கரிகால மன்னரை பத்தி வரைக்கும் யோசிச்சிருக்காரு, சோழ மன்னர் வரைக்கும் யோசிச்சிருக்காரு நம்ம தலைவர். அது மட்டும் 1000 வருஷத்துக்கு அப்புறமும் யோசிப்பாரு. என்ன தலைவரே? பார்த்தாலே தெரிகிறதா? மாண்புமிகு பேர தலைவரே, செல்ல பேர் ஆப்பிள் நீ சைஸா கடிச்சுக்கோ, குழந்தைகள் ஊட்டச்சத்து அன்றே கணித்தாரு என் தலைவர். சொந்த ஊர் ஊட்டி, ஏசி பஸ் பத்தி அப்பவே பேசாரு. உட்காரு, வேணாம். நல்லா தானங்க படிச்சேன், எனக்கு அப்படிதாங்க படிக்க தெரியும். நீங்க அதாவது தலைவரை மகிழ்விப்பதுன்றது ஒரு தனி கலை. அந்த கலையில் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது கட்டு கீரை கட்டு, புட்டு புட்டு சொரா புட்டு. அதாவது கீரை கட்டு விவசாய பற்றியும், சுறா புட்டு கடல் மீனவர் பற்றியும் அன்றே அந்த வரியில் சொல்லியிருப்பார். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் மேனேஜர் சார் அவர்களே, பல்லு முளைச்சா அட புட்டி பாலு பிள்ளைக்கு, அந்த வகையில் நான் யோகக்காரண்டி, இதுக்கு என்ன அர்த்தம்? சபையில சொல்ல முடியாது. மீண்டும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மேனேஜர் அவர்களுக்கும் வணக்கம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இவர் முன்னாடியே ஒரு விஷயம் அவர் திரைப்படம் வாயிலாக ஒன்று சொல்லியிருக்காங்க. சந்தனக்கை மரத்துக்கட்டை மையா வச்சு மயக்க புட்ட நாட்டுக்கட்டை டவுனு கட்டை அப்படின்னு இவர் நடித்த பாடல்லே ஒன்று வந்திருக்கும். இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்போவே கர்நாடகாவை சந்தன கட்டையால் அலற விட்ட எங்கள் தலைவர் தான் இவர். ஸோ இந்த மாதிரி அவரோட கருத்துக்களை பாடல் வழியாக அப்போலேருந்தே சொல்லிட்டு வந்திருக்காரு. யார் சாமிவன், எங்கிருந்து வந்திருக்கான்? ஜிங்கினமணி சிரிச்சு புட்டா நெஞ்சில் ஆணி. அப்பவே நம்ம தலைவர் நெல்மணி கலைஞர்களை பத்தி யோசிச்சிருக்காரு. இருக்கா போதுமா? அதாவது உடலிலே வலி எங்கு இருப்பது என்று ஒரு மனிதனால் கண்டுபிடிக்க முடியும்.
அதாவது கால் வலி இருக்கா காலில் வலி என்று அவர்கள் சொல்லுவார்கள் அவை தலைவர் அவர்கள். இது உங்களுக்குமே நடந்திருக்கும். அதே போல உடலில் எங்கு காயம் எங்க இருக்கிறது என்பதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் உடலிலே எந்த இடத்தில் சுகம் அதிகமாக இருக்கிறது அந்த இடத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே வல்லமை படைத்தவர் எங்கள் தலைவர் மட்டும்தான். எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் அந்த இடத்தில் அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த இடத்துல அடுத்ததாக எங்கள் அண்ணன் கன்னி பெண்களின் கண்ணன் காதல் மன்னன் இவர்தான் எங்கள் நொண்ணன். தலைவரே மரியம். எங்க மேனேஜர் எங்க மேனேஜர் நின்னா தேரு நடந்த ரதம் அவர் பார்த்தாலே தீப்பொறி பறக்கும். சும்மா இல்ல எதிர் கம்பெனிக்கார எல்லாரும் தும்சம். இப்போது ஆபீஸ்ல கரண்ட் கட் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மின்னலை முழுங்கிய ஒரு மின்சார கண்ணன் நம்மோடு இருக்கும்போது மின்சாரம் தேவையா நான் கேட்கிறேன். ஊழல் செய்து கொண்டிருக்கேன்னு சொல்றாங்க. அதாவது ஊழலை ஒழித்திருக்கிறார். எப்படி ஒழித்திருக்கிறார்? ஊழலை ஒழித்திருக்கிறார், அவ்வளவுதான். அதனால எங்கள் மேனேஜர் இன்னைக்கு போர்டு மீட்டிங்ல ஒரு நல்ல முடிவு எடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போது இடைத்தேர்தல் வந்தாலும் நக்கிட்டு போயிடும். இப்போது இடைத்தேர்தல் வந்தாலும் எங்கள் மேனேஜர் மட்டுமே நிரந்தர மேனேஜராக இருப்பார் அப்படின்னு நாங்க இந்த இடத்துல நான் தெரிவிச்சு நேருக்க பேச போறீங்க. இப்போ பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி மனசாட்சியே இல்லாமல் எங்கள் தலைவர் இருக்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா பெண்களுக்காக நிறையவே விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பாடல் மூலியமாக அவரோட கருத்துக்களை ஒவ்வொரு இடத்துலையுமே வச்சிருக்காரு. சிங்கப்பெண்ணே பாடல் எல்லாமே அவரோட வரிகள் தான். இப்படி இருக்கும்போது எதிர்கட்சிகள்லாம் பெண்கள் பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாதுன்ற மாதிரி விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இதை நாங்கள் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். அவரோட பாடல்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்ப கருத்துள்ள பாடல்களா தான் இருக்கும். போர்ட் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. தலைவரே, மேனேஜர் சார், போர்ட் மீட்டிங் முடிஞ்சிருச்சா? என்ன பேசுனீங்க? தெரியலப்பா, நான் ஜோன் அவுட் ஒரு 2 மணி நேரம் முன்னாடி ஜோன் அவுட் ஆயிட்டேன். சரி போலாமா? இப்படி நம்ம எல்லாரும் கன்ஃபார்ம் ஆயிரும். இவன் முடியாது.